அத்தியாயம் 54 வல்லமையுள்ளவரின் வீழ்ச்சி. சிகுர்ட்டு குல வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் உள்பகுதி முழுவதையும் வேதனையான அலறல்களும் ஒவ்வொன்றாக நிரப்பின. நிலவனின் இராணுவம் மற்றும் அவனது தளபதிகளின் பயங்கரமான தாக்குதலின் கீழ் எதிரி தரப்பிலிருந்து ஆண்களும் பெண்களும் தரையில் விழுந்தனர். போர்க்களம் முழுவதும் உடல்கள் சிதறிக் கிடந்தன. இந்த போர்க்களத்தின் மறுமுனையில் ஒரு மனிதன் 2 ராட்சத உருவங்களுக்கும் கையில் வாளுடன் ஒரு மனிதனுக்கும் எதிராக போராடிக் கொண்டிருந்தான். காற்று வெட்டுபவன் பிளாக்வால் தனது மாபெரும் கேடயத்தை ஏந்திய அதே வேளையில் நிலவன் துருவனின் மற்றொரு தூரவாள் தாக்குதலைத் தொடங்கினார். நிலச்சரிவு. பிளாக்வால் தனது திறமையை பயன்படுத்தி அருகிலுள்ள 30 மீட்டர் சுற்றுப்புறத்தை உடைத்தார். இந்த பகுதியில் உடனடியாக தரையில் விரிசல் ஏற்பட்டது. நிலவன் மற்றும் ஒமேகா ஏற்கனவே காற்றில் பறந்துவிட்டனர். ஹெய்வ்மெய்ண்ட திறனை பயன்படுத்தி நிலவன் தனது கீழ் பணிபுரிபவர்களை சண்டையிடவும் தனது கட்டளைப்படி திறன்களை பயன்படுத்தவும் கட்டளையிட முடியும். மேலும் அவர்களின் மன இணைப்பு காரணமாக என்ன நடக்கப் போகிறது என்பதை அவரும் அறிவார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், பல வருடங்களாக ஒன்றாக போராடியவர்களை விட அவர்களின் ஒருங்கிணைப்பு இன்னும் சிறப்பாக இருந்தது. தரை பிளந்து அதிர்ச்சி அலை அவரது உடலை தூக்கிய பிறகு துருவன் காற்றில் பறக்கவிடப்பட்டார். அவரது உடல் மீண்டும் தரையில் விழுவதற்கு முன்பே நிலவன் வாள் அவரை பாதியாக வெட்ட முயன்றது. மேலும் அவர் தனது போர்க்கோடரியை பயன்படுத்தி வாள் வீச்சுக்கு எதிராக விரைவாக தற்காத்துக் கொண்டார். துருவனின் உடல் தரையில் மோதியதால் அவர் 10 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி எறியப்பட்டார். நிலவனின் தாக்குதல் அவனது முழு பலத்தையும் பயன்படுத்தி நடத்தப்பட்டது. அப்போதுதான் ஒமேகா வலது பக்கத்திலிருந்து வேகமாக ஓடி துருவனை தனது நகங்களால் தாக்கியது. மீண்டும் மீண்டும் கொடூரமான நகங்களை அவர் மீது வீசி ஒவ்வொரு தாக்குதலிலும் அவரை பின்னுக்குத் தள்ளியது. ஒரு வலிமையான எதிராளியுடன் சண்டையிடுவது என்றால் அவரால் அதை சமாளிக்க முடியும். ஆனால் இந்த வலிமையான எதிரிகளில் 3 பேர் இருந்தனர். அவர்களில் 2 ஒரு தொடக்க கிராண்ட்மாஸ்டர் தரவரிசை போராளியுடன் ஒப்பிடத்தக்கவர்கள். துருவன் ஒரு இடைநிலை கிராண்ட்மாஸ்டர் தரவரிசை போராளியாக இருந்தார். ஆனால் அவர் ஒரு புதிய கிராண்ட்மாஸ்டரை விட வலிமையில் ஒரு நன்மையை பெறுவார். அவர்களில் 2 ஒன்றாக விட அல்ல, என்னை இழிவாக பார்க்காதே என்று துருவன் கத்தினார். அடர்த்தியான மானாவால் ஆன ஒரு சுவரை வெளியிட்டார். அது ஒமேகாவை பின்னுக்கு தள்ளியது. அவரது கோடரி ஒரு பெரிய அளவிலான ஆற்றலை குவிக்கத் தொடங்கியது. அது அவருக்கு அருகிலுள்ள நிலத்தை எரித்தது. அவர் இந்த அழிவுகரமான கோடரி தாக்குதலை ஒமேகாவை நோக்கித் தொடங்கி அவரது திசையில் தரையில் மோதினார். கிராக்! அழிவுகரமான அலை அதை பாதியாக பிரித்து ஒமேகாவை நோக்கி வேகமாகச் சென்றதால் தரை 2ஆக பிளந்தது. போம்! இந்த தாக்குதலுடன் ஒரு பெரிய கேடயம் மோதியது. பிளாக்வால் ஒமேகா இருவரும் தாக்குதலிலிருந்து பின்வாங்கினர். அந்த மனிதன் அவர்களை விட மிகவும் உயரமாகவும் சிறியதாகவும் இருந்தபோதிலும் அவரது பலம் நிச்சயமாக அவர்கள் இருவரையும் விட உயர்ந்ததாக இருந்தது. துருவன் விரைவாக திரும்பி தனது கோடரியை சுழற்றினான். பின்புறத்திலிருந்து தாக்கிய நிலவன் 5 மீட்டர் தூரம் பின்னுக்கு தள்ளப்பட்டார். அவனது கைகள் வாளின் பிடியை கிட்டத்தட்ட இழந்தன. துருவன் உண்மையில் மிகவும் வலிமையான எதிரி. எங்கள் மற்றும் முக்கியமாக பிளாக்வால் தாக்குதல்களுக்கு எதிராக திறமையாக பாதுகாப்பதில் அவருக்கு சாதகமாக இல்லாவிட்டால் நிலவன் மற்றும் ஒமேகா அந்த மனிதனை தாக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியாது. பிளாக்வால் காற்றில் குதித்து தனது ஆக்ஸ் ஸ்பிளிட்டர் திறமையை பயன்படுத்தினார். அந்த மனிதன் மிருகத்தனமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு எதிராக விரைவாக தற்காத்துக் கொள்ள முயன்றபோது அவரது ராட்சத போர்க்கருவியில் இருந்த ஒரு பெரிய அளவிலான அடர்த்தியான மானா துருவனின் உடலில் தரையிறங்கியது. கடைசி வினாடியில் அதை தடுக்க முடியாமல் அவர் சில மீட்டர்கள் பின்னோக்கி வீசப்பட்டார். ஆனால் அவர் தனது கால்களை நிர்வகிக்கும் முன்பே ஒமேகா தனது ஷ்ரெடர் நகங்களால் அவரது தலைக்கு மேலே இருந்து தாக்கினார். துருவன் தனது உடலை தாக்கிய இந்த மிகவும் அழிவுகரமான நகத் தாக்குதலுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ளத் தவறி கத்தினார். பிளேர்! என்று ஒருவாய் இரத்தத்தை சிந்தியவன் கடைசியாக போர்க்களத்தின் மறுபக்கத்தை பார்த்தான். தன் குலத்தினரும் தான் வளர்ந்த மக்களும் இந்த அரக்கப்படையால் கொல்லப்படுவதை பார்த்து கொண்டே, நீங்க அவங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல, ஏன் அவங்களை கொல்றீங்க? துருவன் பழிவாங்கும் முகபாவத்துடன் கேட்டான். அதே சமயம் அவன் தலையில் பாதி இரத்தத்தில் மூழ்கியிருந்தது. நீ என்ன முட்டாளா? நான் உன்னை மட்டும் கொன்றால் என்னை தேடி வேறு ஆட்கள் வருவார்கள். என்னை கொல்ல திரும்பி வரக்கூடிய எதிரிகளை விட்டுச் செல்ல நான் முட்டாள் அல்ல. பிரச்சனைக்கான காரணத்தையே வேரோடு பிடுங்கி எறிவேன். மேலும்
நீங்களும் அப்படிச் செய்திருக்க மாட்டீர்கள் என்பது போல் நடிக்காதே. நிலவன் உணர்ச்சியற்ற முகத்துடன் பேசினான். குல உறுப்பினர்களைக் கொன்றதற்காக எந்த வருத்தமும் இல்லாதது போல் அவன் தொனித்தது. மேலும் ஒரு விஷயம். உங்கள் குடும்பத்துடன் வணிக ஒப்பந்தங்கள் செய்த அனைவரையும் நான் கொன்றேன். நிலவன் கேலி செய்யும் தொனியில் பேசினான். முடியாது. அவர்கள் ஷேடோ வீரனால் கொல்லப்பட்டார்கள் என்று துருவன் கடிந்து கொண்டார். உண்மையிலே நீ ஒரு முட்டாள்தான். நீலவன் சிரித்தான். ஏன்? இதற்கு முன் என் குலத்திற்கு உன்னுடன் எந்த பகைமையும் இல்லை. நீ என் சகோதரனைக் கொன்ற பிறகும் கூட. அவன் இரத்தம் வழிந்த காயத்தில் கையை பற்றிக் கொண்டு பேசினான். நிலவன் ஒமேகா மற்றும் பிளாக்வால் ஆகியோர் 3 திசைகளிலிருந்தும் அவரைச் சூழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் பார்வையில் அவர் ஒரு இரையைப் போலவே இல்லை என்பது போல. என்னை யார் வேலைக்கு அமர்த்தியிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் என்று நிலவன் வெளிப்படையாக கேட்டார். அந்த பழைய முட்டாள்கள் என்று துருவன் இறுதியாக தனது ஹண்டர் குழுவும் நகரத்தில் உள்ள தனது தொடர்புகளும் ஒவ்வொன்றாக இறந்து கொண்டிருப்பதை உணர்ந்தபோது கத்தினார். உன்னை கொல்வது பற்றி ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நீ என்னை கொல்ல முயன்றதால் நான் விஷயங்களை என் கையில் எடுக்க வேண்டியிருந்தது என்று பதிலளித்த நிலவன் உயரமான மனிதனை நோக்கி மேல் சுழற்றத் தொடங்கி தாக்குதலுக்கு மேல் தாக்குதலைத் தொடங்கி ஒரு பக்கத்திலிருந்து பிளாக்வால் மற்றும் ஒமேகாவை நோக்கி அவரை தள்ளினார். முன்னதாகவே காயமடைந்த பிறகு துருவனால் தனது முழு திறனுடன் போராட முடியவில்லை. விரைவில் அவருக்கு ஏற்படும் சேதங்களின் அதிர்வெண் அதிகரிக்கத் தொடங்கியது. அவரது உடலில் பல வெட்டுக்கள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டன. அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டது. இந்த நேரத்தில் மறுபுறம் போர் ஏற்கனவே முடிந்துவிட்டது. அனைத்து வீரர்களும் குலத்தினரும் தரையில் இறந்து கிடந்தனர். ஏற்கனவே போராடிக் கொண்டிருந்த துருவனை நோக்கி நிலவன் தனது இடது கையிலிருந்து நீண்ட தூர ஆற்றலை விரைவாகச் செலுத்தத் தொடங்கினார். நெருப்பு புயல், உறைபனி பைக், நீர் கத்தி. நிலவன் தன்னை மந்திரவாதிகள் மீது வீசுவதைக் கண்டதும் துருவன் குழப்பமடைந்தார். அவர் ஒரு வாழ்வீரன் இல்லையா? அவர் எப்படி மந்திரங்களை பயன்படுத்துகிறார்? துருவன் தனக்குள் கேட்டுக்கொண்டார். ஆனால் விரைவாக மறுபக்கத்திலிருந்து வரும் தாக்குதல்களில் கவனம் செலுத்தினார். ஒன்றன்பின் ஒன்றாக துருவனுக்கு புதிய காயங்கள் ஏற்பட்டு அவரது இரத்தத்தையும் போராடும் திறனையும் இழந்தார். 3 வெவ்வேறு பக்கங்களிலிருந்தும் தொடர்ந்து சரியான நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் அவர் சில நிமிடங்களில் சோர்வடைந்து போனார். யா என்று துருவன் வலியால் அலறினார். ஒமேகா தனது வலது கையை நகங்களால் வெட்டினார். அந்த மனிதன் தனது ஆயுதத்தை இழந்து தரையில் விழுந்தான். வலியைத் தாங்க முடியாமல் நிலவன் அந்த மனிதனுக்கு முன்னால் நடந்து சென்று துருவனின் கழுத்தில் தனது வாளை வைத்தான். கடைசியாக ஏதாவது வார்த்தைகள் உள்ளதா? நிலவன் கேட்டார். உன்னை ஊக்கறேன் என்று உயரமான பருமனான மனிதன் கத்தினான். அது இந்த ஜென்மத்தில முடியாது என்று கூறிவிட்டு கழுத்தில் வாளை வீசினான். ஒரு தலை தரையில் விழுந்தது. அதைத் தொடர்ந்து தலையில்லாத ஒரு உடல். அந்த மனிதனை தனது வாளால் தலை துண்டித்த நிலவன் உயிரற்ற சடலத்தை பார்த்தான். என்ன ஒரு முரட்டுத்தனமான ஆள்! கொலைகாரனின் உணர்வுகளை பொருட்படுத்தாதவன்.